ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படிமா இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும்னா பண்ணிடுங்க. ஏன்னா இந்த எபிசோட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் போகும். ஆனால் இதில் சில டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால நான் இதை போட்டு தான் ஆகணும். சரி வாங்க இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 4. நம்ம ஹீரோ கண்முழிக்கவும் பார்த்தா அவன் வீட்டில் ரூமில் எழுந்திக்கிறான். அவங்க அப்பாவும் இவனும் சேர்ந்து அடிச்சு பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ரொம்பவே ஜாலியான டைப் மாதிரி தெரியுது. அப்போ அவங்க அம்மா வந்து கதவை தட்டி எனக்கு சாப்பாடுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லவும், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போகிறாங்க. நீயும் கீழே வந்து சாப்பிட்டு சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ கீழே சாப்பாடு ரெடியாக இருக்குது. எதுக்காக இவ்வளோ பீன்ஸ் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் டேவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு, இந்தாங்கப்பா நீங்கள் சாப்பிடுங்கன்னு அதை அவங்க அப்பாட்ட கொடுக்குறான். அவங்க அப்பா எனக்கு வேணான்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. அவங்க அம்மா இந்தா நீ தான் வளர்ற பையன் ஹீரோட்டியே கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் காமெடி பண்ணி விளாண்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு அவங்க புருஷன் தான் தண்டனையை அனுபவிக்கணும், நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்டேயே கொடுக்க பார்க்கவும், இதுக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த ஃபுட்டையே கொஞ்சம் டேஸ்ட்டாக வேறு லெவலில் செய்யவும், இப்போ அதை எல்லாருமே சாப்பிட்டு காலி பண்ணியிருந்தாங்க. ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு போகவும் அவனுக்கு திடீர்னு ஒரு மாதிரி பண்ணுது. இப்போ அவன் ரூமுக்கு அவன் போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. ஜஸ்ட் 8 தாண்டிட்டா போதும், நான் ஸ்கூல் போக தேவையில்ல, 8 தாண்டிட்டா போதும், ஸ்கூல் போக தேவையில்ல, சீக்கிரமாக 8 தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டயத்தையே பார்த்துட்டு இருக்கான். 8 தாண்டவும் இதுக்கு மேலே நான் ஸ்கூல் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும் திடீர்னு அவனுக்கு அந்த பெயின் வருது. அவன் பெட்டில் படுத்துக்கிடுவான். அவங்க அப்பா 3 வாக்கெலாம் போட்டு, மகனே வெளியே போகுமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்கவும், ஆமாம் அவன் வருங்கால ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டே அப்படிங்கவும், இப்போ இதுக்கு அந்த அவசரம் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் சும்மா தான் அவன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு இப்போ இவங்க 2 பேரும் வெளியே கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவை எல்லாருமே அந்த இடத்துல விசாரிக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவனை அந்த லெவலுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ என்ன பேசணும்னு கூப்பிட்டீங்கப்பா அப்படின்னு கேட்கவும் பார்த்தா அங்கே ஒரு வயசானாலும், ஓ இதுதான் உன் பையனா, பார்க்க உன் ஃபேஸ் சாயல்லே இருக்கான், ஆனால் கண்ணு மட்டும் அவங்க அம்மா சாயலில் இருக்குது. ஆமாம் தம்பி இன்னைக்கு மண்டே தானே, நீ ஸ்கூல் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்கவும், நம்ம ஹீரோக்கு ஸ்கூலுங்கிற வார்த்தையை கேட்கவும் திரும்பவும் ஒரு மாதிரி பண்ணுது. அவன் அந்த இடத்துல இருந்து போகிறான். சரி அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவும் அவன் பின்னாடியே போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா அவனுக்கு ஜூஸ் கொடுக்கவும் அவன் தள்ளி வச்சு அதை ஓப்பன் பண்ணுறான். இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் என்கிட்ட வேலைக்காகாது, கோலா பாட்டில் குளிக்கி என்கிட்ட தந்து நான் இன்னைக்கு ஜூஸில் நனையணும்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், உனக்கு முடியல என்ன சொல்லு, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அம்மா நீ ஏதாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியான்னு அவங்க அப்பா கேட்கவும், அவனுக்கு திடீர்னு எமிலியாவோட வாய்ஸ் கேட்குது. அது யாரோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் தேடி பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோக்கு திடீர்னு திரும்பவும் ஒரு மாதிரி ஆகுது. சுபாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. அப்போ எமிலியாவோட வாய்ஸ் கேட்குது. சுபாரு உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், நீ தான் எப்போவுமே என்னை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி எமிலியா பேசுவோம். யார் இந்த பொண்ணு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு எமிலியா யார் அப்படிங்கிறதே ஞாபகம் இல்லை. கடைசியாக ஒரு நிமிஷத்தில் அவனுக்கு ஞாபகம் வருது அது எமிலியா அப்படிங்கிறது. எமிலியா ஞாபகம் வந்தோடனே அப்படியே நம்ம ஹீரோ கண் கலங்குறான். அப்பா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கல்ல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், என் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறான். நான் சின்ன வயசுலலாம் ரொம்பவும் புத்திசாலியாக திறமைசாலியாக இருந்தேன். எல்லா விஷயத்துலையுமே நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். சுற்றி இருக்கிற எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. ஆனால் அது எல்லாமே ரொம்ப காலத்துக்கு நிலைக்கல. நான் கீழே போக ஆரம்பித்தேன். எல்லோரும் என்னை ஃபஸ்ட்டுன்னு சொல்லி பாராட்ட ஆரம்பிக்கல. எதுக்காக நான் ஓடி ஃபஸ்ட்டு வரணும், இதனால் என்ன லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோட இஷ்டப்படி வாழ ஆரம்பித்தேன். எனக்கு பின்னாடி சில முட்டாள்களாக இருந்தாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி என் பின்னாடியே வந்தாங்க. அவங்களுக்கு நான் ஹீரோ மாதிரி தெரிஞ்சேன். ஆனால் லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது என் பின்னாடி யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் மிடில் ஸ்கூலில் இருந்தப்போ எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் யாருமே என்னை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை. யாராச்சும் ஒருத்தங்க பக்கத்தில் இருந்தால் தானே அவங்கள பாராட்டணும்னு நினைப்போம். அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு தனிமையில் இருக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி தான் நான் ஹை ஸ்கூல் போனதுக்கப்புறமும் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் எந்த பொண்ணுக்கும் என்னை பிடிக்கல, யாருக்குமே என்னை பிடிக்கல. ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு லேட்டாக இருந்துச்சேன். அன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகலை. இப்படியே ஸ்கூல் போகாமே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் 1 நாள், அப்புறம் வாரத்தில் 3 நாள்னு லீவ் போட ஆரம்பித்தேன். என்னை இனிமேல் யாரும் பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெம் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். எனக்கு தெரிஞ்ச சுபாரு எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டான், கடைசி வரைக்கும் போராடுவான். ஒருவேளை உன்னால் எதுவுமே முடியலன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணு, நீ தான் என்னோட ஹீரோ சுபாரு அப்படின்னு சொன்னதான் அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே நம்ம ஹீரோவோட அப்பா எந்திரிச்சுன்னு சுபாரு அப்படின்னு சொல்லி அவன் தலையிலேயே ஒரு அடி வச்சுட்டு, இப்போமாச்சும் உனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சுபாரு, நீ ஸ்கூலுக்கு போகலை அப்படிங்கிறதுனால என் பையன் நீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னெல்லாம் வெறுக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பையன் தான், கடைசி வரைக்கும் என் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இன்னொரு பொண்ணு என்ன லவ் பண்ணுறா. அவங்க 2 பேருக்கும் நான் தகுதியானவனான்னு தெரில. ஆனால் அவங்க 2 பேருக்கும் நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கேன், நான் தான் ஹீரோவாக இருக்கேன். கண்டிப்பாக அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான்.
அது எனக்கு தெரியும் சுபாரோ. அப்போ எதுக்காக என் மண்டையில் அடிச்சிங்க அப்படின்னு கேட்கவும், அது சும்மா ஃபன்னுக்காக அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்னோட பையன், கண்டிப்பாக சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. நான் இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு போகாமல் உங்களை ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுதுகிட்டே அவங்க அப்பாட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியில் சரி ஓகே நீ வீட்டுக்கு போ, எனக்கு சில வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. பார்க்க தான் போகிறீங்க இந்த சுபாரு நாட்ஸ்கேவால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத, நான் கண்டிப்பாக சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவோ, நீ என்னோட பையன், கண்டிப்பாக சாதிப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுதான். அப்போ அவன் ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்து நிற்கவும், ஆமாம் சுபாரு உனக்கு மயோனிஸ் பிடிக்குமா, என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் எதுக்காக இப்போ சம்மந்தமே இல்லாமல் மயோனிஸை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கவும், நீ ஸ்கூலுக்கு வேணா நாளைக்கு போய்க்கலாம்ல அப்படின்னு கேட்கவும், நானே இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போகலான்னு முடிவெடுத்திருக்கேன், அதையும் நீங்கள் தடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும், நம்ம ஹீரோ இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறான். பார்த்தா அவங்க அம்மா அவன் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. அம்மா எதுக்குமா பின்னாடியே வரீங்க, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு மார்க்கெட்டில் சில வேலை இருக்குது, அதுக்காக தான் நான் வந்துட்டுருக்கேன், நம்ம இப்படி 2 பேரும் தனியாக நடந்து எவ்வளோ நாள் ஆச்சுல்ல அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம் சுபாரு உங்கள் அப்பாவும் நீ என்ன பேசிக்கிட்டீங்க அப்படிங்கவும், பழைய விஷயங்கள் சில விஷயங்கள் பேசிக்கிட்டோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ அப்போ அதுதான் உன்னோட மனசை மாற்றி ஸ்கூல் போக வச்சுதா, நீ திரும்பவும் ஸ்கூல் போகிறத நினச்சி எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது சுபாரோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், அம்மா அது வந்துட்டு அப்படின்னு அவன் சொல்ல வரான். நாங்கள் உன்னோட மனசை எவ்வளவோ மாற்றுறதுக்கு நினச்சோம், ஆனால் யாரோ 2 பேர் உன்னோட மனசை மாற்றிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா அவங்க என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அவங்க கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ தான் எப்போவுமே நம்பர் 1 சுபாரோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும், அவனுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. என்னால் நம்பர் 1 இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இங்கே பாரு சுபாரோ, நீ உங்கள் அப்பா மாதிரியோ என்ன மாதிரியோ இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ லைஃப்பில் நம்பர் 1 இருந்தால் தான் எங்களுக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை, நீ எது செஞ்சாலும் நீ எங்களோட பையன், ஸோ எப்போவுமே எங்களுக்கு ஒன்று பிடிக்கும் சுபாரோ, நீ உன்னோட இஷ்டப்படி உன் லைஃப்பை வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பவும், அம்மா நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப தூரமாக போகிறேன், உங்களை ரொம்ப நாளைக்கு நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவங்க அம்மா வந்துட்டு, கவலைப்படாத சுபாரோ, நீ எங்கே போனாலும் நல்லா தான் இருப்ப, அதேமாரி உன் மேலே இருக்கிற பாசம் எங்களுக்கு குறைஞ்சிராது, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் சுபாரோ, நீ எதை செஞ்சாலும் அதில் சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லவும், பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லவும் தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் இவன் கடைக்கு போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அவங்க அம்மா இவனை அனுப்பி வச்சுருப்பாங்க. நான் விடாமுயற்சியாக கண்டிப்பாக சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அவனோட கிளாஸ் ரூமுக்கு போகிறான். ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் ரூம்குள்ளே போகிறதுனால ரொம்பவும் தயக்கமாக இருக்குது. கதவை ஓப்பன் பண்ணா, ஓ வந்துட்டியா சுபாரோ, உன்னோட பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு விச் ஆஃப் கிரீட் கேட்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் இன்னும் வேறு லெவலில் சூப்பராகவும் அதே நேரத்தில் குழப்பத்தோடையும் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.